ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழி பந்தநல்லூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரத்துறை கிராமத்தில் இரட்டை விநாயகர் உள்ளார். இந்த இரட்டை விநாயகரை வணங்கினால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்புகின்றார். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் தாராளமாக உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை மற்றும் பஞ்சாங்க குறிப்பு. இன்றைய நாள் 12/6/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 29வது நாள். இன்றைய விசேஷம் பிரதோஷம். திருப்போரூர் முருகனுக்கு பால் அபிஷேகம், நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று. துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. திதி துவாதிசி மாலை 4:27 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி. நள்ளிரவு 1:47 வரை. யோகம் சித்த யோகம். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரை. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பிரிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பிரிந்த தம்பதியரை ஒன்று சேர்க்கும் அபிஷேகம். சண்டை இல்லாத வீடு எதுவும் இல்லை, ஆனால் ஓயாத சண்டனை கூடாது. விட்டு கொடுத்து போகின்றவர் என்றும் கெட்டு போவதில்லை என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்கள் எப்பொழுதும் விட்டு கொடுத்தே செல்வார்கள். வாழ்ந்தால் ஈஸ்வரன் பார்வதி போல வாழ வேண்டும். இதற்கான காரணங்கள் புராண எடுத்துக்காட்டுகளும் உள்ளன. சிவபெருமான் இடம்பெறாத புராணங்களே இல்லை. அனைவரும்
அனைவருக்கும் படி அளப்பவர் சிவபெருமான் தான். சிவபெருமான் தன் அன்பர்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்த பல சோதனைகளை அடியார்களுக்கு ஆட்படுத்தி பின்பு அவர்களை ஆட்கொண்டு அருளினார் என்பதை திருவிளையாடல் புராணத்தில் காண்கின்றோம். ஈஸ்வரனின் நட்சத்திரம் திருவாதிரை என்று ஜோதிட நூல்கள் வழியாக நாம் அறிகின்றோம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரும். மிதுன ராசிக்கார பண்பு எப்படி இருக்கும் நாம் ஆராய்ச்சி செய்தால், மிதுன ராசியில் பிறந்த தனித்து எதையும் செய்ய முடியாது. யாராவது ஒரு உதவியும் அல்லது துணை அவசியமாய் எல்லா விஷயத்திலும் தேவைப்படுகிறது. இந்த நிலை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு யாரு காட்சி கொடுத்தாலும் வரம் கொடுத்தாலும் தன் மனைவி பார்வதியுடன் தான் அருளி உள்ளார் என்பதை நாம் புராணங்கள் வாய்களாக அழுகின்றோம். மிதுன ராசியில் உள்ளவர்கள் தனித்து செயல்பட முடியாது என்பதை சிவபெருமானும் உணர்ந்தே அவர் எங்கு சென்றாலும் தன் மனைவி பார்வதியுடன் சென்று உள்ளார். பார்வதி தேவி இல்லாமல் எந்த ஒரு இடத்திற்கும் அவர் சென்றதாக தெரியவில்லை. சிவபெருமான் தனித்திருந்து வரத்தை வழங்கவில்லையா என்று கேட்கக்கூடும். எல்லா இடங்களும் தன் மனைவியோடு சென்று ஈஸ்வரன் திண்ணன் என்ற கண்ணப்ப நாயனாருக்கு மட்டும் தனியாக சென்று வரம் கொடுத்துள்ளார். கணவன் மனைவியுடன் சென்று வரம் கொடுத்த சிவபெருமான் பார்வதிக்கு இந்த நிகழ்வு ஒரு திருஷ்டி பரிகாரமாய் மாறிவிட்டது போலும். மிதுன ராசி அடையாள சின்னம் இரட்டை குழந்தைகள். ஜோதிட கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய சிவன் தன் உடலில் பாதியை மனைவிக்கு அளித்துள்ளார். அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் காட்சி அளிப்பவர் சிவபெருமான் தான். கிரகங்கள் ராசி மண்டலம் பார்வதி பரமேஸ்வரனுக்குள் அடக்கம். இன்று உள்ள அவசர உலகத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைகிறது. அதிகமாக இது காணப்படுகிறது. மகளிர் காவல் நிலையம் சென்று நீதியை தேடுகின்றனர். தம்பதியிடையே சண்டையும் ஒற்றுமையுடன் வாழ வைப்ப சிவபெருமான் பார்வதி தேவி என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் சிவபெருமானுக்கு சிவராத்திரியும் பார்வதிக்கு நவராத்திரியும் நடைமுறையில் கொண்டு வந்துள்ளார்கள். கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழவும் பிரிந்தவர்கள் கூடிடவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து ஒற்றுமையுடன் வாழலாம். உங்கள் பகுதியில் உள்ள சிவபெருமான் பார்வதி ஆலயம் சென்று திங்கட்கிழமை உங்கள் கோரிக்கையை சொல்லி வணங்கி வாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்திட பிரிந்தவர் கூடுவர். 3 உத்திர நட்சத்திரத்துக்கு செய்ய வேண்டும். நாளைய தினம் நாடாளும் யோகம் தரும் தர்ம கர்மாதிபதிகள், அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாவம் 11வது பாவம். 11வது பாவம் என்பது லாபஸ்தானம். மூத்த மனைவியை இளைய மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், மூத்த சகோதரத்தை காட்டுகின்ற ஸ்தானம். அதனுடைய பலாபலனை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். 7ஆம் பாவம் கெட்டு 11இல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் 2வது மனைவி அமைவார். 11ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க இளைய மனைவியால் நன்றாக இருப்பார். 11ஆம் அதிபர் லக்னாதிபதியும் நட்பு கொண்டு இருக்க இளைய தாரமும் ஜாதகமும் ஒற்றுமையாகி இருப்பார்கள். இல்லை என்றால் சிக்கல் தான். 11ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க நண்பர்களால் நன்மை பெறுவார். 11ஆம் அதிபர் பகை நீச்சம் மறைவு பெற்றிருக்க நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. 1இல் 11ஆம் அதிபர் நின்றால் நண்பர்களால் புடைசூழ ஜாதகர் வாழ்வார். 2இல் 11ஆம் அதிபர் நின்றால் நண்பர்களால் ஜாதகருக்கு பணவரவு உண்டு, பல நன்மைகள் உண்டு. 3இல் 11ஆம் அதிபர் நிற்க ஜாதகரின் சகோதரரால் நண்பர்களால் ஆதாயம் அடைவார். 4இலே 11ஆம் அதிபர் நிற்க ஜாதகர் நண்பர்களால் சுகம் அடைவார். 5இல் 11ஆம் அதிபர் நிற்க நல்ல நண்பர்கள் உண்டாகும், ஜாதகரின் பிள்ளைகள் ஆதாயம் அடைவார். 6இல் 11ஆம் அதிபர் நிற்க நண்பர்கள் அமைவது கடினம், அவ்வாறு அமைந்தால் ஜாதகர் எதிரியாய் மாறிவிடுவார். 7இல் 11ஆம் அதிபர் நிற்க நண்பர்கள் ஒற்றுமையுடன் ஜாதகர் இருப்பார். கூட்டு வியாபாரம் செய்தால் லாபம் உண்டா. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஜூன் 11இல் நிகழும் 3 கிரகங்கள் அரிய சேர்க்கை. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கப் போகிறதாம். ஜூன் 2026 மாதம்
ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஜூன் 11 முதல் 15 வரை அரிய கிரக சேர்க்கை நடைபெற போகிறது. ஏனெனில் சுக்கிரன், குரு பகவான் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் வானத்தில் ஒரு பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக மிக நெருக்கமாய் தோன்றப் போகிறது. இந்த அரிய கிரக நிகழ்வு கோள்களின் அணிவகுப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. இது பல ஆண்டுகளுக்கு பின் நடக்கின்ற அரிய நிகழ்வாகும். ஜோதிடத்தில் சுக்கிரன், குரு பகவான் மற்றும் புதன் ஆகியவை நேர்மறையான பலன்களை கொடுக்கும் சுபகிரகங்கள் என்று கருதப்படுகிறது. சுக்கிரன் காதல், ஆடம்பரம் மற்றும் செழிப்புடன் தொடர்புடையது. குரு பகவான் ஞானம், அதிர்ஷ்டம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. அதே சமயம் புதன் அறிவு, தகவல் தொடர்பு மற்றும் ஆளுமையை குறிக்கக்கூடியது. இந்த 3 கிரகங்கள் ஒருங்கே இணைந்து அனைத்து ராசிக்கார வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. இருப்பினும் இவர்களால் நன்மையை பெறுகின்ற ராசிக்காரர்கள் தொழில், நிதி, கல்வி மற்றும் உறவுகள் போன்ற துறையில் கூடுதல் நன்மையை அடைய போகின்றார்கள். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷம். இந்த அரிய கிரக சேர்க்கையானது மேஷ ராசிக்காரர்கள் சாதகமான பலனை அளிக்கக்கூடும். இந்த கிரக சேர்க்கையால் தொழில் ரீதியாக நீண்ட காலமாய் இருந்து வந்த சவால்கள் குறைய தொடங்கலாம். அதே நேரத்தில் வேலை தேடுபவருக்கு நம்பிக்கையூட்டும் செய்திகள் கிடைக்கலாம். இந்த மாற்றம் அவர்களுக்கு செல்வாக்கு, சமூக அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்தை குறிப்பதாக அரசு சார்ந்த துறையில் வெற்றியை அளிக்கக்கூடும். மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை பெறுவதோடு புதிய சொத்துக்களை வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். அடுத்தது மிதுனம். மிதுன ராசியின் அதிபதி புதன் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வலுவான நிலை மிகவும் சாதகமாய் கருதப்படுகிறது. தகவல் தொடர்பு, ஊடகம், கல்வி மற்றும் வணிகம் ஆகிய துறைகளை சார்ந்தவர் இந்த அரிய கிரக சேர்க்கையால் அதிக பலனை பெறக்கூடும். நீண்ட நாட்களாய் தேங்கி கிடந்த பணிகள் முன்னேற்றம் அடையக்கூடும். அத்துடன் நிதி நிலைமையிலே மேம்படலாம். இந்த நேரத்தில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நிதி நன்மைகள் கிடைக்கும். வேலை இல்லாது இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலையும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வணிக முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். இதிலே அதிக லாபம் மற்றும் சேமிப்புக்கு வழிவகுக்கும். இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்யப்படலாம். இது எதிர்காலத்தை பாதுகாப்பை உறுதி செய்யும். மிதுன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட உறவுகளை, குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணங்களை எதிர்பார்க்கலாம். துலாம். சுக்கிரனால் ஆளப்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அரிய கிரக சேர்க்கை நேரடியான மற்றும் சிறப்பான நன்மையை அடையப் போகின்றார்கள். இந்த காலகட்டத்திலே காதல் உறவுகள் மேம்படலாம். திருமண வாழ்க்கை இணக்கமாக இருக்க இது உதவி செய்யும். நிதி சார்ந்த வாய்ப்புகள் உருவாகலாம். உங்கள் வீடு தொடர்பான பிரச்சனை இப்போது முடிவுக்கு வரும். மேலும் இந்த அரிய கிரக நிகழ்வின் போது உங்கள் குடும்பத்தில் மற்றும் நண்பரும் முழு ஆதரவை பெறலாம். தொழில் ரீதியாக இந்த நிகழ்வின் பேரில் அவர்கள் வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகளை பெறலாம். வேலை தொடர்பான வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நீங்கள் நேர்மறையான பலனை அனுபவிக்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியான குரு பகவான் இந்த கிரக அமைப்போடு அவர்களுக்கு சாதகமான பலனை அனுபவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வி, தொழில் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்கள் நேர்மறையான முன்னேற்றத்தை காணக்கூடும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் இந்த காலகட்டத்தில் முடிக்க முடியும். வேலையில் இருப்பவர் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் அவர்களுக்கு தொழில் புதிய உயரத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடும். அது மட்டுமின்றி ரியல் எஸ்டேட் துறையுடன் தொடர்புடைய நபர்கள் பல வகையான நன்மைகளை பெறலாம். இந்த காலகட்டத்திலே தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவழிக்கலாம். புதிய சொத்துக்கள் வாங்குவது வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, ஒவ்வொரு நாளும் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு எந்தெந்த ராசி என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து நீங்கள் பார்த்து பலாபலனை பெறலாம்.
இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி காணப்படும். பிள்ளைகள் நலனிலே கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர். இன்று குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர். கணவன் மனைவிக்கு இடையான மகிழ்ச்சி காணப்படும். பிள்ளைகள் நலனிலே கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர். வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறை. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணவரத்து திருப்தி தரும். மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த போட்டிகள் பாடங்கள் படிப்பது முழு கவனம் செலுத்துவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளியில் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர். இன்று மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணவரத்து திருப்தி தரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். பாடங்கள் படிப்பது முழு கவனம் செலுத்துவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். துன்பங்கள் வந்தாலும் அதனை மனதுக்குள் மறைத்து வெளியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர். இன்று மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர். துன்பங்கள் வந்தாலும் அதனை மனதுக்குள் மறைத்து வெளியில் மகிழ்ச்சியை காண்பீர். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த தெய்வ பக்தி அதிகரி. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். மனதிலே சுய நம்பிக்கை அதிகரிக்கும். கவனமாய் பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். குடும்பத்தில் வேலை மாற்றம் உண்டாகலாம். மருத்துவ செலவு உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இன்று பயணங்கள் மகிழ்ச்சி தரும். மனதில் சுய நம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கவனமாய் பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். குடும்பத்தில் வேலையில் மாற்றம் உண்டாகலாம். மருத்துவ செலவு உண்டாகலாம். கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரத்தை எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். ஆர்டர்கள் மற்றும் பொருள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை. பணவரத்து சற்று தாமதப்படலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர். ஆர்டர் மற்றும் பொருள்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பணவரத்து தாமதப்படலாம். அதனால் இன்று சற்று நிதானமாக செயல்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு அல்லது மகாலட்சுமியுடைய காயத்ரி சொல்லி வர சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கணவன் மனைவி ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளின் கல்வியிலே கவனம் தேவை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாய் பேசுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர். இன்று கணவன் மனைவி ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்வியில் கவனம் தேவை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாய் பேசுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மாணவர்களுக்கு கல்விகளுக்கும் செலவு உண்டாகும். கல்வியிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். காரிய தடைகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர். காரிய தடைகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர். காரிய தடை ஏற்படலாம். கவனமாய் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாய் பேச்சு கை கொடுக்கும். பணவரத்து திருப்தியாய் இருக்கும். வீண் பிரச்சனைகள் நீங்கும். மரியாதை அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்ட நிறம்
வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமான பேச்சு கைகூடும். போராட நட்சத்திரத்தை சார்ந்த பண வரத்து திருப்தியாக இருக்கும். வீண் பிரச்சனைகள் நீங்கும். மரியாதை அந்தஸ்து உயர். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். அதன் மூலம் லாபமும் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்க செய்ய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர் பதவி உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சியை மேற்கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். தடைய நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர் நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு உயரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும். திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும். திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த காரிய தடைகள் நீங்கும். இன்பம் உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.